இதான் குட்டி பையில இருந்தது. இதை சுத்தம் பண்ணி இது இடுப்பு வலிக்கு முதுகு வலி எல்லாத்துக்கும் நல்லது. பாருங்க, இது சமைச்சு சாப்பிட்டா அவ்வளவு உடம்புக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உங்களுக்கு உடம்பு வலி, முட்டி வலி, மூட்டு வலி எந்த வலி இருக்காது. எந்த மெடிசன் நீங்கள் சாப்பிட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை சாப்பிடுங்க. நல்லா தூக்கம் வரும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு. உங்களுக்கு இந்த வலி என்ன முதுகு வலி, மூச்சு பிடி இதான் குட்டி பை. இது 2 குட்டி இருந்துச்சு. என்ன வளர்க்க தான் முடியாது. குட்டில இருந்து ரத்தம் வருது. எப்படி சுத்தம் பண்றாங்கன்னு சுத்தம் பண்ணுவாங்க பாருங்க. ரத்தம் வருது மாதிரி. ஐயோ, இன்னொரு குட்டி. வாவ், அவ்வளவுதான். 2 குட்டி தான். இதெல்லாம் அந்த பை கூட 2 குட்டி தானா? இதெல்லாம் காய், அதில் உள்ள காய் தான். இதெல்லாம் மெடிசன். இதெல்லாம் ஒரு மெடிசன். இது உடம்புக்கு சாப்பிட்டா வாயில ஒட்டிக்காதே. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சாப்பிட்டா வாயில ஒட்டிக்காதுல. ரெண்டுத்தையும் தூக்கி புதைச்சிடலாம். சின்ன வயசுல செத்து போயிடுச்சுங்க. இந்த காய் தான், இதெல்லாம் காயும்பாங்க, குட்டி பையோட காய். இதை துண்டா சீல் பண்ணி கட் பண்ணி போட்டு சமைக்கணும். கிரேவாக ரத்தம் வந்து வருது. அமுக்கல பின்னாடி புதுக்கிட்டு வரும்போது பாரு பிச்சு உடம்புல. அதான் ரத்தம் இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்கணும். ஏன்னா முடி முளைக்கும் ஒரு சில குட்டிங்கள்ல, அது வாங்கக்கூடாது. இதுதான் வாங்கணும். இதில் தான் அவ்வளோது ஹெல்த்தி உடம்புக்கு. இதுதான் எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது?